சிஓபிடியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மூச்சு திணறல், இருமல், சளி இருக்கும். இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். இது தொடர்ந்து இப்படியே இருந்துட்டு இருந்தோம்னா நுரையீரல் செயலிழப்பு கூட ஆகும்னு நமது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் டாக்டர் ஜெயராமன் அவர்கள் போன எபிசோட்ல சொல்லியிருந்தாரு. போன எபிசோட பார்க்காதவங்க கவலைப்பட வேண்டாம். அந்த வீடியோவுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கோம். நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். வெல்கம் டு பூங்காற்று யூடியூப் சேனலின் ஹெல்தி ஏஜிங் சீரீஸ். இந்த நுரையீரல் செயலிழப்பானது ரெண்டு வகை, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் டைப் 1, டைப் 2ன்னு பேர். 3 வகையா ஸ்டேஜ் பண்றோம். மைல்டு ஸ்டேஜ், மாடரேட் ஸ்டேஜ், சிவியர் ஸ்டேஜ். இந்த எபிசோட்ல சிஓபிடிக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னு நமது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் நுரையீரலியல் நிபுணர் டாக்டர் ஜெயராமன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிஓபிடிக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு டாக்டர்? சிஓபிடி ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா முதல்ல என்ன காரணத்தினால சிஓபிடி வருது. இப்ப நமக்கு சுற்றுப்புற சூழ்நிலை மாசு காற்று சுவாசிக்கிறோம்னா இந்த மாசு காற்று சுவாசிக்காம இருக்கணும், முகக்கவசம் போட்டுக்கணும். புகைப்பழக்கம், டொபாக்கோ, புகையிலை புகைப்பதெல்லாம் ஏற்படுதுன்னா அது புகையிலை ஸ்டாப் பண்ணணும். இன்ஃபெக்ஷன் காரணமா அவங்களுக்கு இந்த சிஓபிடி வருதுன்னா இன்ஃபெக்ஷன் அக்ரிவேட் ஆகாம பாத்துக்கிடணும், அதுக்கு தடுப்பூசி எல்லாம் எடுத்துக்கணும். மிக முக்கியமான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இன்ஹேல்டு மெடிகேஷன்ஸ், அதாவது உள்ளிழுக்கு மருந்துகள், பிராங்கோ டைலேட்டர்னு சொல்லுவோம். மூச்சுக்குள் விரிவடைய செய்யக்கூடிய மருந்துகள், முக்கியமா உள்ளிழுக்கு மருந்துகள், வாய் வழியாக பஃப் மாதிரி இருக்கும், இன்ஹேலர் வடிவில் எடுக்கிற மருந்துகள் தான் இந்த சிஓபிடிக்கு மிக முக்கியமான மருந்துகள். இந்த இன்ஹேலர் மருந்துகள்ல பல வகை இருக்கு. அதை டாக்டர் ஆலோசனை பேர்ல தொடர்ச்சியாக எடுக்க வேண்டும். நோய் தொற்று வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தடுப்பூசிகள், ஃப்ளூ தடுப்பூசி மற்றும் நிமோனியா தடுப்பூசிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இன்ஹேலர் மருந்துகள் நமக்கு வேலை செய்யல அதிகமாகுதுன்னா தேவைப்படும் பட்சத்தில் அவங்களுக்கு புகை வடிவில் நெபுலைசேஷன் சொல்லுவோம், அந்த மருந்தை எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு சில பேருக்கு ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு சில பேருக்கு டைப் 2 ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், நுரையீரல் ரொம்ப செயலிழந்துரும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா செயற்கை சுவாசம், ஆக்சிஜன், நெபுலைசேஷன் புகை மருந்து மற்றும் அவங்களுக்கு இந்த நான் இன்வேசிவ் வென்டிலேஷன் அப்படிங்கிற வீட்லெஸ் பைபேப் அப்படிங்கிற கருவி பொருத்தணும். இது எல்லாமே மிக முக்கியமான ட்ரீட்மெண்ட் இந்த சிஓபிடி வியாதிக்கு. சிவியர் சிஓபிடிக்கு உகந்த சிகிச்சைகள் என்னென்ன? சிவியர் சிஓபிடிக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மூச்சுல ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு ஆக்சிஜன், நெபுலைசேஷன் புகை மருந்து மற்றும் அவங்களுக்கு ஸ்டீராய்டு கலந்த மருந்துகள், இது போக அவங்களுக்கு நான் இன்வேசிவ் வென்டிலேஷன் செயற்கை சுவாசம் இதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு சரியா வரலைன்னா ஒரு சில பிராங்கோஸ்கோபிக் லங் வால்யூம் ரிடக்ஷன் அப்படிங்கிற ஒரு இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அது பண்ணணும். அதுலயும் அவங்களுக்கு சரியா குணமாகல, சரியா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவா இல்ல, தொந்தரவு அதிகமா இருக்குன்னா நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை. இந்த சிவியர் சிஓபிடி பாத்தீங்கன்னா நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையும் தேவைப்படும் பட்சத்தில் பண்ண வேண்டியது. சிஓபிடிக்கு சிகிச்சை எவ்வளவு காலம் எடுத்துக்கணும்? சிஓபிடி டிசீஸ் பாத்தீங்கன்னா கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். இது நாள்பட்ட நுரையீரல் மூச்சுக்குள் அழற்சி நோய். இதற்கு நாள்பட்ட ரொம்ப நாள் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதாவது லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். இந்த வியாதிக்கு நோய் தொற்று வராமல் பார்க்கணும், முகக்கவசம் போடணும், இன்ஹேல் ரெகுலரா எடுக்கணும். ஸோ இது லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட். சிஓபிடிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்குன்னு நம்புறோம். உங்களுக்கு சிஓபிடி இருக்குன்ற மாதிரி சந்தேகம் இருந்தா அதை முறையா டாக்டர் ஜெயராமன் மாதிரியான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. எனக்கும் சிஓபிடி இருக்குமான்னு தெரியல, ஆனா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. டாக்டர் ஜெயராமனோட கான்டாக்ட் டீடைல்ஸை ஸ்கிரீன்ல தரோம், நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம். சிஓபிடி பற்றி உங்களது சந்தேகங்களை கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதற்கான பதில்களை நுரையீரலியல் நிபுணர் டாக்டர் ஜெயராமன் அவர்கள் தருவார். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு.